ஹாய் வீவர்ஸ், அண்ணா சீரியலில் சவுந்தரபாண்டி என்னதான் பிளான் போட்டு முத்துப்பாண்டி இசக்கியை பிரிக்கணும்னு நினச்சாலும் இசக்கி முத்துப்பாண்டி பிரியவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோடில் தான் முத்துப்பாண்டி என்ன நடந்தாலும் சரி இசக்கியோட மனசை மாற்றி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன், அவள் பின்னாடியே சுற்றி சுற்றி வரப்போகிறேன் அப்படின்னலாம் இருக்காரு. இது இப்படியே விடக்கூடாது, இதை வேறு மாதிரி ஒரு பிரச்சனையாக்குவோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு சவுந்தரபாண்டி இப்போ சண்முகம் வீட்டு பக்கத்தில் போகிறாரு. கரெக்டாக இசக்கி வெளியே நின்றுட்டு இருக்கும்போது இசக்கி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடுமா, என் பையன் முத்துப்பாண்டி கூட சேர்ந்து வாழு அப்படின்னலாம் சொல்கிறாரு. கார்கியை வேணுனே கீழே போட்டு இசக்கியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியும் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. வைகுண்டம் பரணி இதை பார்க்குறாங்க. என்ன இது, இந்த ஆள் இங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இசக்கியும் அங்கேருந்து பயந்து ஓடி வந்துடுறாங்க. என்ன புள்ள, உனக்காக நான் இவ்வளோ இறங்கி வந்து பேசுகிறேன், நீ என் பையனை மன்னிக்க மாட்டியா அப்படின்னலாம் சொல்லி பேசும்போது கரெக்டாக நம்ம சண்முகம் என்ட்ரி கொடுக்குறாரு. எதுக்கு இந்த ஆள் இப்போ இங்கே வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. சவுந்தரபாண்டியும் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே திரும்பி பார்க்குறாரு. என்ன சண்முகம், நீயே உன் தங்கச்சியையும் என் பையனையும் பிரித்து வைக்கலாமா, இது தப்பு தானே அப்படின்னு சொல்லி அவரோட புருவத்தை தூக்கி சண்முகத்தோட கோபத்தை வேணும்னே தூண்டுறாரு. இதனால் சண்முகமும் ஒரு மாதிரி அப்படியே அடிக்கிறதுக்காக கை ஓங்கலான்னு பார்க்குறாரு. நல்லா யோசித்து முடிவை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் சவுந்தரபாண்டி பேசுகிறாரு. அதாவது சவுந்தரபாண்டி இப்போ சண்முகம் வீட்டில் ரொம்பவே இறங்கி பாவப்பட்டு மன்னிப்பு கேட்ட மாதிரியும் இவங்க எல்லாரும் கோவப்படுற மாதிரியும் ட்ராமா போட்டு முத்துப்பாண்டியோட கோவத்தை தூண்டலாம் அப்படின்னு கூட அவர் பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.